பாடுகிறார். போதிக்கும் பள்ளி பெருமை அப்படி தமிழால் போற்றுகிறார். இங்கு மகிழ்வு அளித்தல் இந்த பள்ளி ஆடுகிறார். எம் ஸ்ரீராம் மற்றும் கவலை பள்ளி ஆசிரியர் வலியுறுத்தி சபையில் வீச்சும் அனைவருக்கும் என் பள்ளியின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் ஆவிலே கலந்து மாவிலே தமிழம் தமிழே வாழை என்று தமிழ் தாய் வாழ்த்து பாடுவோம். தமிழ் தாய் வாழ்த்து. Respected correspondent, principal, teachers, parents and students, it's my honor to welcome to our Sriram Unloved Annual Day celebration. I am sure you will enjoy every moment and I would like to take this opportunity to thank our respected correspondent for their guidance and efforts. Welcome sir. I honor welcome to our principal, Mrs. S. Vijay Lakshmi. M.Com period. Welcome ma'am. A special welcome to our dedicated teachers for their constant support and encouragement. Welcome teachers. A big welcome to all the parents for being here and supporting always. Welcome parents. A hearty welcome to beautiful butterfly students. Welcome students. So let us all sit back, relax and enjoy this wonderful evening. Let the celebration begin. Thank you and welcome once again. Mrs. Jagadishwari. ஸ்ரீராம் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூலின் ஆண்டறிக்கை. எங்கள் பள்ளி 1996ஆம் ஆண்டு முதல் 12 குழந்தைகளுடன் தெய்வ திரு மோகன சுந்தரி என்பவரால் ஆரம்பிக்கப்பட்டு இன்று வரை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வி சேவையே அறப்படி என்று சேவையாற்றிய தெய்வ திரு அம்மையார் அவர்களுக்கு அவரது குடும்பத்தார், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஆகிறது சமர்ப்பணம். எங்கள் பள்ளி இந்த ஆண்டு முதல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை தரம் உயர்த்தப்படுகிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் நமது பள்ளியில் தரமான இருமொழி கல்வியும் கணினி பயிற்சியும் மாணவர்களுக்கு தரமாக வழங்கப்பட்டு வருகிறது. எங்களது பள்ளி இந்த ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் மாணவர்களுடன் ஆரம்பித்து நடைபெற்றது. ஜூலை மாதம் 2ஆம் வாரத்தில் நமது பள்ளியில் மாணவர்களுக்கான ஆதார் அட்டை மற்றும் எம்இ சரிபார்க்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாணவர்களிடம் பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி நடைபெற்றது. செப்டம்பர் 15ஆம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு அவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அக்டோபர் மாதம் தீபாவளி திருநாளை முன்னிட்டு மாணவர்களுக்கு பட்டாசு மற்றும் இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக செயல்பட்டது. நவம்பர் மாதம் 14ஆம் தேதி குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கான ஓவிய போட்டி நடத்தப்பட்டது. அனைவருக்கும் பரிசும் வழங்கப்பட்டது. டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் விழாவை ஒற்றுமையை மேம்படுத்தும் நல்லிணக்கத்தோடு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்தை முன்னிட்டு நம் பள்ளியில் விளையாட்டு விழா நடத்தப்பட்டது. அதில் மாணவர்கள் எல்லா வகையான போட்டியிலும் கலந்து கொண்டனர். பங்கேற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. பிப்ரவரி
28ஆம் தேதி அறிவியல் மேதைகளை நினைவு கூறும் விதமாக அவர்களை போற்றும் வகையில் அறிவியல் கண்காட்சி நடத்தப்பட்டு அதில் பெற்றோர்களும் கலந்து கொண்டு கண்காட்சியை கண்டுகளித்து பாராட்டினர். தேங்க்யூ பேரண்ட்ஸ். இதுநாள் வரை நம் பள்ளிக்கு ஆதரவு தெரிவித்து ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோராகிய உங்களுக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒருமுறை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நமது பள்ளியில் வரும் ஆண்டு முதல் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும் என்பதை உங்கள் மத்தியில் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை நல்கிய பள்ளி நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது வணக்கம் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நெக்ஸ்ட் வெல்கம் டான்ஸ் முகுந்தா நம் பள்ளி மாணவி சாயாலினி தேவசேனா. வணக்கம். இந்த மாத வேளையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய ஒத்துழைப்போடு 30 ஆண்டுகளாக ஸ்ரீராம் பள்ளியும் 21 ஆண்டுகளாக நவலேறு பள்ளியும் நடத்தி வருகிறோம். நீங்கள் எதிர்பார்க்கலாம், ஏன்னா சீஃப் கெஸ்ட் யாரையும் கூப்பிடலையே, எங்களை பொறுத்தவரை நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க தான் சீஃப் கெஸ்ட், எனக்கு பேரண்ட்ஸ் தான் சீஃப் கெஸ்ட். ஏன்னா எங்களையும் ஆசிரியர்கள் வாழ வைக்கின்ற கெஸ்ட் யாருன்னா பேரண்ட்ஸ். ஏன்னா நான் பல மீட்டிங்கு அசோசியேஷன் போயிருப்போம், அந்த கெஸ்ட் வர்றதுக்கு பேரண்ட்ஸ் வெயிட் பண்ணுவாங்க. இப்ப வருவாரா பெற வந்துடும் வாசலை பார்த்துட்டு இருப்போம். அதனால எனக்கு முக்கியமே என்னுடைய வாழ்நாள்ல பெற்றோர் வாங்கி நீங்க தான் எனக்கு சீஃப் கெஸ்ட். அதனால இந்த ஆண்டு நம்ம பள்ளியில ஏன்னா நம்முடைய கல்வி அமைச்சர் சொல்லியிருக்காரு, நர்சரி பிரைமரி பள்ளியெல்லாம் தரம் உயர்த்தணும், யார் யாருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கோ தரம் உயர்த்தி கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் அப்ளிகேஷன் கொடுத்துட்டோம். ஏன்னா நமக்கு விளாங்குடி பள்ளியில அந்த வாய்ப்பு இருக்கு, கிளாஸ் ரூம் இருக்கு, எல்லாமே இருக்கிறதுனால விளாங்குடி பள்ளிக்கு ப்ரீகேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை தரம் வருவோம். இரண்டாவது, நம்முடைய மாணவர்களுக்கு இருமொழி கொள்கை, இருமொழி கல்வி, தமிழ், நம்ம உலக லாங்குவேஜ் இங்கிலீஷ், ஹிந்தி விருப்பம் உள்ளவங்க கத்துக்கலாம். நாங்க வேண்டாம்னு சொல்லல, நம்ம பள்ளியிலே விருப்பம் உள்ளவங்க ஹிந்தி கத்துக்கலாம். அதனால இருமொழி கல்வி கட்டாயப்படுத்தப்பட்டு நமது மாணவர்கள் அனைவரும் நன்கு கல்வி பயின்று மேன்மக்கள் ஆகணும் என்கிற ஒரே ஆசையினால பண்ணிட்டு இருக்கோம். இரண்டாவது ஒரு முக்கியமான அறிவிப்பு, இதுக்கு முன்னாடி ஆர்த்தி சொல்லி ஒரு சில குழந்தைகளுக்கு ஊக்கப்படுத்தணும், இப்ப அப்படி இல்லை. அது இந்த பள்ளியை நிறுவிய தெய்வ திரு மோகன சுந்தரி அவருடைய நினைவாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அறக்கட்டளை என்னன்னா, அவங்க ஸ்கூல்ல இருக்கும் போது என்ன செய்வாங்கன்னா குழந்தைகள் மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. ரெண்டாவது, எல்லா பெற்றோர்களும் அவங்களுக்கு தெரியும், தனியா பேசுவாங்க. அதனால அவங்களுடைய நினைவாக ஒரு 10 குழந்தைகள் தத்தெடுக்கலாம் இருக்கோம். எங்க பள்ளியில ப்ரீகேஜில இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி, இல்ல பக்கத்துல உள்ளவங்களுக்கு சொல்லுங்க. நம்ம பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு பொறுத்தளவு ப்ரீகேஜி டு 8 வரைக்கும் ஒரு 10 குழந்தைகளை தத்தெடுத்து, ஒன்று கணவனால் கைவிடப்பட்டவங்க, இல்லைன்னா கணவனை இழந்தவங்க குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளை நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த 10 குழந்தைகளுக்கு பள்ளியினுடைய முழு கட்டணமும் அவர்களுடைய நினைவாக இலவசமாக கற்பிக்கப்படும். ஏன்னா நாங்கள் பள்ளி வச்சு 30 ஆண்டுகள் ஆயிடுச்சு, நல்லா இருக்கோம். ஆனா அவங்க விரும்பின செய்ய வேண்டும். அதனால இப்ப அவங்களோட நினைவாக ஒரு அறக்கட்டளை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த அறக்கட்டளை படிச்சிருந்து ஒரு 10 குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு இப்ப அவங்க இருக்கும்போது 3 குழந்தைகளை படிக்க வச்சாங்க. அது ஒரு குழந்தை டிவிஸ்ல ஒர்க் பண்ணுது சென்னையில, அவங்க மட்டும் படிச்சாங்க. அப்ப ஒரு பையன் படிச்சாங்க ஹரிஸ்னு. அதேதான் இப்போ ஒரு பையன் நம்ம ஸ்கூல்ல வர வர சங்கரியம்மாவுடைய பையனையும் அவங்க ஆரம்பத்திலிருந்தே எல்லாமே அவங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சாங்க. இப்ப 8th படிச்சுட்டு இருக்கான். ஆனா இத பொதுவா எல்லா பேரண்ட்ஸும் செய்யணும், அவங்கள நினைவு கூறணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஒரு 10 குழந்தைகள் தத்தெடுக்கிறோம்.
நீங்க யாரா இருந்தாலும் எங்க சொல்லுங்க அந்த அட்மிஷன் வரும்பொழுது. இல்ல பக்கத்துல யாராவது கஷ்டப்படுறதுனாலும் கூட்டிட்டு வந்துருங்க, நாங்க படிக்க வைக்கிறோம். 8th வரைக்கும் எங்க ஸ்கூல்ல இருக்கிறவங்க படிக்க வைக்கிறோம். இந்த அரிய வாய்ப்பை எனக்கு என்னுடைய ஆயுள் உள்ளவரை இந்த பள்ளியை நிறுவி என்னை வாழ வைத்து இருக்கும் என்னுடைய மனைவிக்கும் பெற்றோராகிய உங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். குழந்தைகளுடைய ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் எல்லாருமே சீக்கிரம் வந்துட்டீங்க, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால அங்கிருந்தே கைதட்டுங்க, அமைதியா இருந்து ஒவ்வொரு குழந்தையும் ஊக்கப்படுத்துங்க. எல்லா குழந்தைகளுக்குமே பரிசு தரும், அது நம்முடைய பள்ளியுடைய நிர்பந்தம். எப்பயுமே எந்த நடந்தாலும் ஏதாவது ஒரு பரிசு எல்லா குழந்தைகளும் கொடுக்கிறோம். இப்ப கடந்த ஆண்டு கோல்டு காயின் அறிவிச்சிருந்தோம். எப்படின்னா முதல் அட்மிஷன் போடுறது அந்த குழந்தைக்கு அட்மிஷன் போட்டவங்க அந்த ஏன்னா எல்லாரும் ஃபுல் பேமெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா அந்த குழந்தை நான் சொன்ன டேட்ல வந்தாங்க, அட்மிஷன் போட்டாங்க, ஃபுல் பேமெண்ட் பண்ணாங்க. ஒரே ஒரு குழந்தை அவங்களுக்கு இப்ப கோல்டு காயின் வழங்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். தேவதர்ஷன் யூகேஜி பேரண்ட்ஸ் வாங்க கொடுக்கலாம். அந்த அளவுக்கு இல்லாதனால இப்ப அதை மாத்திட்டோம். அறக்கட்டளை மாத்தி ஒரு 10 குழந்தை உதவி செய்யும். ஏன்னா முழுக்க கோல்டு காயின் வசதி அளவுக்கு போகலாம், வசதி அளவுக்கு உதவி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. படிக்க வச்சிருவாங்க நினைச்சுவாங்க. ஆனா படி முடியாதவங்க, யாரோ ஒருத்தங்க இழந்தவங்க, கைமண்கள், இதெல்லாம் ஒரு பெரிய புண்ணியம். அந்த 10 குழந்தைகளை நீங்க எனக்கு கைகாட்டுறீங்கன்னா உங்களுக்கு அதை விட புண்ணியம் என்னமா சொல்றோம். அதனால பண்ணுங்க. இப்ப கோல்டு காயின் அவங்களுக்கு கொடுக்கிறோம். எல்லாரும் கனவுல எடுத்துங்க. இறை நம்பிக்கை இந்த உயிர் உள்ளது. ராதை கிருஷ்ணனாக நம்மை வரவேற்க வருகிறார்கள் நம் பள்ளி மாணவிகள்.
கேட்டு மயில் நடனம் ஆடுவது போல் தேவதை வம்ச பாடலுக்கு தேவதையாக ஒழிக்க வருகிறார்கள் நம் பள்ளியின் எல்கேஜி மாணவர்கள் கணேசா சார், சித்தா, மாதேஷ், தேஜஸ்ரீ, லத்விகா, ஐடன், கதிர்முகிலன், இனியா, குருகுமார். ஓகே ஓடு ஓடு प्रीकेजी पट्टांगोचिकल लक्षिता संतोषनी जोश अश्विनी मोहित दीपिका Kavilesh and Tracy. Our tiny dots from pre-KG
you with their cute dance moves. எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஆரம்பிக்கலாமா?
விளையாடுறதுக்கு ஊரே ஆடுவேன். அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம். எனக்கு தெரியும். அதாவது டப்பு டுப்பு டும், டப்பு டப்பு டுப்பு டும். இந்த ஸ்டெப்புக்கு எல்லாரும் வலது கால தூக்கிடுங்க. நெக்ஸ்ட் சப்பு சுப்பு ஜும் ஜும் சப்பு சுப்பு ஜும். அந்த ஸ்டெப்புக்கு அட் டைம்ல எல்லாரும் ரெண்டு காலையும் தூக்கிடுங்க. ஏய் ரசா நவுறா இப்ப பாறா. Michael Jackson,
At LKG first rank M. Latika with parents. Second prize Mochita. Second Mochita. Third Kavin Sundar. First prize Armando Vasan. Second prize second standard first C. Second prize Pearl C. Third prize Safi. Third standard first prize Niti C. Niti Amman. Third Safi.
கம்மன் சிட்டு